கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 31வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவனீர் எனக்கு அரண். ஆமென். தேவன்தான் நமக்கு அரண். இந்த பொல்லாத காலத்திலே எப்படி மற்றவர்களை கெடுக்கலாம், எப்படி மற்றவர்களை பேரை இல்லாமல் போக பண்ணலாம், எப்படி ஆண்டவருக்கென்று முன்னின்று ஆண்டவருக்கென்று பாடுபடுகிற ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகிற பிள்ளைகளை கீழே தள்ளலாம் என்று சாத்தான் எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் தான் நமக்கு அரணாய் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பும் அவருடைய அரணும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அவருடைய கிருபை நமக்கு இல்லை என்றால் நிச்சயம் நம்ம என்றோ விழுந்து போயிருக்கக்கூடும். தேவன் தான் நமக்கு அரணாய் இருக்கிறார். அவர்கள் எனக்கு மறைவாக வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். கண்ணி வைத்து புறாக்களை பறவைகளை பிடிக்கிறது போல தேவனுடைய ஜனங்களை பிடிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கிற மக்களை பிடிக்கும்படியாக சாத்தான் எத்தனம் பண்ணும்போது தேவன் தான் நமக்கு அரணாய் காணப்படுகிறார். உலக வாழ்க்கையில் காணப்படும் போது கூட ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால் அவர்களை எப்படி நிர்மூலமாக்குவது, அவருடைய பெயரை எப்படி கெடுப்பது, அவர்களை எப்படி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவது என்றுதான் ஜனங்கள் எத்தனம் பண்ணுவார்கள். ஒருவர் உண்மையாய் நேர்மையாய் தேவனுக்கு பிரியமானபடியாய் நடந்து வந்தால் அது மற்றவர்கள் பிடிப்பதில்லை, மற்றவர்களுக்கு அது விருப்பப்படுவதில்லை. எப்படி இவர்களுடைய பெயர்களை களங்கத்தை கொண்டு வரலாம், எப்படி இவர்களை இல்லாமல் போக பண்ணலாம் என்று எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவன் தான் உங்களுக்கு அரணாய் இருக்கிறார். தேவன் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் உங்களை நீடித்திருக்கிற பண்ணுகிறது அவருடைய கிருபை. இன்னும் அவர் உங்களை பாட பண்ணுகிறது அவருடைய கிருபை. இன்னும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை. இன்னும் நீங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. எத்தனையோ கண்ணிகள் வைத்திருந்தார்கள், எத்தனையோ தடைகளை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் தெரிக்க பண்ணி, ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து, அவரே உங்களுக்கு பாதுகாப்பான அரணாய், அவரே உங்களுக்கு கோட்டையாய் உங்கள் கூட வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் முன்னும் பின்னுமாய் உங்களை நெருக்கி நடத்தி கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிறது. அவருடைய வேத வார்த்தை உங்களுக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட கண்ணிகள் வைக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட தடைகள் முன்னாக வந்தாலும் தேவன் அவற்றை நொறுக்கி உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தருவார். எல்லா விதமான பொய் திட்டங்கள், எத்தனங்கள், வீண் பேச்சுகள், குற்ற செயல்கள் எல்லாத்தையும் தேவன் முறியடிப்பார். தேவன் உங்களுடைய தலையை நிமிர பண்ணி, தேவன் உங்களுக்கு முன்னாக நிற்கிற எல்லா தடைகளை மாற்றி உங்களுடைய தலையை நிமிர பண்ணி, உங்களுடைய கால்களை பலப்படுத்தி, கரங்களை உறுதிப்படுத்தி அவர் நடத்தி கொண்டு போக வல்லவராய் காணப்படுகிறார். கலங்காதிருங்கள், தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார்.